May 8, 2026. இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 மணி போல் ஏஞ்சி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எங்கள் அம்மா கீழே போய்ட்டு கோலம் போட சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நானும் கீழே போய்ட்டு கோலமாவெலாம் எடுத்துகிட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து புள்ளி வச்சு தான் கோலம் போட போகிறேன். எனக்கு புள்ளி வச்சு போட தெரியாது. நான் கொஞ்சம் ஃபோனில் பார்த்து பொறுமையாக தான் புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட வச்சுட்டேன். அதனால நான் படிக்கட்டில் கோலம் போனேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் கிளிக் பண்ணி அதில் என் சேனலுக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பக்கத்துலேயே 6:10 சாங் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் 6:10 சாங் ப்ளே பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சுற்ற ஆரம்பிச்சிச்சு. சரி சுற்றி முடிக்கிட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு 2 நிமிஷத்துக்கு போல். அதுக்கப்புறமா விளம்பரம் வந்துச்சு. அதுக்கடுத்தது நானும் ஸ்கிப் பேடை கொடுத்துட்டு பாட்டு ப்ளே பண்ணேன். செம்ம வைப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சவுண்ட்லாம் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். வைப்பாக செம்ம என்ஜாய்மெண்ட் தான். நல்லா டான்ஸ் எல்லாம் பாருங்கள். என் டான்ஸு அப்படியே பாடி ஷேக்கிங் தான். அவ்வளோ எனக்கு ஆட தெரியாதது ஒரு சும்மா பாடி ஷேக்கிங் சோஃபா மேலே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கீழே போய்ட்டு குப்பை வண்டி வந்து குப்பையை கொட்டிட்டு மோட்ரு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து குப்பை பையிட்ட கொடுத்து கொட்டிட்டு இருக்கிறதுக்கப்புறம் மறுபடியும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டு வந்து மோட்ரு போட சொன்னாங்கன்றதுனால நானும் மோட்ரு சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் மோட்ரு ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரொம்ப பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா இது பிளிங்க் ஆகுது ரொம்ப யோசிக்கிறேன். அதுதான் பார்த்தது அது ஃபோன் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி பிளிங்க் ஆகுதுட்டு. அதுக்கப்புறம் நானும் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு சரி அங்கே போய்ட்டு ரொம்ப தைரியம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு 10 நிமிஷம் ரொம்ப வேலை அது அந்த பைப்பை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் தண்ணி ரொம்பிச்சா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எண்ணெய் வெளில வந்துட்டுருக்கான். அதனால் நான் போயிட்டு மறுபடியும் யூடியூப் கிளிக் பண்ணி சர்ச்சில் போயிட்டு சாங்ஸ் தமிழில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணியிருந்தப்போ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பக்கத்தில் தள்ளிக்கிட்டே வந்தேன். நீ சிங்கம் நான் வைக்கலான்னு தான் பார்த்தேன்னா அது கொஞ்சம் போரிங்காக இருக்கணுன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா மிஸ் சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த சாங் வச்சேன். ஃபஸ்ட்டு அதுவும் சுற்ற ஆரம்பிச்சிச்சு வேறு. சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் அதை சுற்றி முடிச்சுதா. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பேட் விளம்பரம் வந்துச்சுன்றதுனால மறுபடியும் ஸ்கிப் பேடை கொடுத்துட்டு பாட்டு ப்ளே பண்ணி விட்டேன். பாட்டும் ப்ளே ஆச்சு. எனக்கு செம்ம வைப்பாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் தோசை ஊற்ற சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற போயிட்டேன். ஃபஸ்ட்டு கல்லை பற்ற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தேன். கல் சூடாதான் இல்லையான்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கல் சூடாச்சு. அதனால எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை தேய்ச்சேன். இந்த வெங்காயத்தை என்னால் சரியாக தேய்க்கவே வரல எனக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தேய்ச்சிட்டு சிம்மில் வச்சு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா அந்த ஓரத்தில் மட்டும் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ தான் வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றினாலும் மறுபடியும் வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சிட்டு மறுபடியும் எடுத்து அதே மாதிரி தோசை ஊற்றி சுற்றி எண்ணெய்லாம் ஊற்றிட்டு அதுவும் வெந்து வரட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் தோசைலாம் ஊற்றி முடிச்சு நான் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எஸ் கிரில் இருக்குது படிக்கிற சைடில் அதை துடைக்க சொல்லி எங்கள் அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு வந்து ஒரு ஜக்கு எடுத்து அதில் தண்ணி பிடிச்சிட்டு பாதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் விம் லிக்யூடை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது கரையணுன்றதுனால லைட்டாக கையை விட்டு கலக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து அதை அந்த தண்ணியில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிக்கிட்டேன். அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே சுட்டக்கூடாதுன்றதுனால. ஏன்னா சொட்டுச்சுன்னா படிக்கட்டெலாம் சொட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து வலிக்கு விழுந்துருவாங்கன்றதுனால
ஒரு துளி கூட கீழே சொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா புழிஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம கீழே விழ மாட்டோம்னு சொல்லிட்டு நல்லா இந்த பக்கம் இப்படி விழுதா அந்த மாதிரி விழக்கூடாது. அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நல்லா புழிஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் கிளாத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி துடைப்போனா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு வெட் கிளாத் இருக்குல்ல, வெட் கிளாத்தை வச்சு நாங்கள் துடைச்சிப்போம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு துடைச்சதுக்கப்புறம் ட்ரை கிளாத் இருக்குல்ல, அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் எடுத்து ட்ரை வேஸ்ட் கிளாத்தை எடுத்து அது பின்னாடியே அப்படியே துடைச்சிக்கிட்டே வரும். ஏன் அப்படி துடைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி வச்சு துவைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெட் கிளாத் வச்சு அது மாதிரி தண்ணி தேங்காமல் லைட்டாக தெரியும். அது தெரியக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து பின்னாடியே அப்படியே வெட் கிளாத் வச்சு துவைச்சிருவோம். ஏன்னா தெரிஞ்சு அது ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதனால நாங்கள் வெட் கிளாத் வச்சு பின்னாடியே ட்ரை கிளாத் வச்சு பின்னாடியே துடைச்சிடுவோம் வெட் கிளாத்துக்கு. இங்கே இருக்க டிஃப்ரென்ஸையும் பாருங்களேன். இதுதான் அந்த விம் லிக்விடோட பவர்ன்றது. விம் லிக்விடில் துடைச்சா அவ்வளோதான் நான் எங்கள் அம்மா கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் தூங்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன். பாய்.